செயல்பாடுகளை விமர்சனம் செய்யறதுனால RSS ஓட கைக்கூலிகளா நாம் தமிழர் செயல்படுதுன்னு திருமாவளவன் பேசியிருக்கிறார். திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்கூலின்னா RSS திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? தங்கச்சி நான் கேட்கறதுக்கு பரிச்சு ஐயா இலக்கணேசன் இறந்துட்டார். அவர் யாரு? பிஜேபியில RSS உறுப்பினர், மூத்த உறுப்பினர், பிஜேபியில ஒரு பெரிய தலைவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினரா, நாகாலாந்துக்கு ஆளுநராக இருந்தவர். அவர் இறந்தா அவர் எந்த கட்சி? பாரதிய ஜனதா. அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும். இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா, மாமா நயனார் நாகேந்திரன், அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா மோடி பிரதமர், என் சார்பான வணக்கத்தை மலர்மலை வச்சு நீங்க செஞ்சிருங்க. அது அவருக்கு. இல்ல ஆளுநர் RN ரவி அவங்க ஆளு வச்சிரு. இல்ல தம்பி எல் முருகன், இந்த முருகா வணக்கத்தை வச்சிரு. இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அப்ப அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க, வச்சிருக்கலாம். இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கன்னு சொல்லலாம். என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கொடுத்து செலுத்த சொன்னா யாரு RSS கைக்கூலி? யாரு?